அலைக்கும் டியர்ஸ். தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சாதம்க்குலாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பேன் நல்லா சூடானது 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வரட்டும். கடுகு நல்லா வெடிஞ்சு வரணும். இப்போ நீங்களே பாருங்கள், நல்லா வெடிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போறீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா எப்பவும் போல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சட்னி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி தான் தெரிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி, ரொம்ப தண்ணி சேர்க்காம நல்லா கட்டியாக அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.